வணக்கம். நான் உங்கள் ஆதி தமிழன். எங்கள் காணொளிகளை பார்க்குற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமாம். கண்டிப்பா இது நம்முடைய தமிழர் பாரம்பரிய கலாச்சாரத்தோட சம்மந்தப்பட்டது இன்னுமே மருவி போகாத அளவுல கொக்கட்டிச்சோலை ஆலயத்தில அந்த கலை நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆமாம். ஆகையால இது நம்மோட கலாச்சாரங்கள ஒப்பிட்டு தான் இந்தியா தொடக்கம் பல பல நாடுகளிலும் இந்த கலாச்சாரங்களை பின்பற்றுகிறார்கள். உண்மையிலே என்ன? கண்டிப்பா. அந்த மனிதன் தோன்றிய காலம் இருந்தே இந்த கலைகள் தோற்றம் பெற்றாம் என்று சொல்றாங்க. அந்த கலைகள் இன்றும் மருவி போகாத அளவுல உலகளாவிய ரீதியில அத தமிழர்கள் பாதுகாத்துக் கொண்டு வராங்க. அந்த வகையில முதலாவது அந்த கரகாட்டம், பிறகு இந்த கும்மி, காவடி, அங்கால அந்த மயிலாட்டம், புலியாட்டம், ஒயிலாட்டம்ன்னு அப்படி பல வகை வகையான அந்த ஆட்டங்கள் நமது பாரம்பரிய தமிழர்களின் கலையோட ஒன்றி இன்று வரைக்கும் காணப்பட்டு கொண்டு தான் இருக்குன்றது நமக்கு இந்த வீடியோ மூலம் நல்லா உணர்த்துது. ஆமாமா. அது மட்டுமில்ல. இந்த நாட்டுப்புற கூத்துகளிலிருந்து மற்ற தமிழரின் ஆதி நடனவியல் என்று சொல்ந்த அதாவது நடனங்கள்ன்றது ஒரு இதுலயும் கூத்து மிக பிரதானமாக இருக்கின்றது நினைக்கிறேன். அதேபோன்று ஆலயம் முதன்மை பெறுகிறது. அதனால்தான் ஆலயங்களை நாம் முதன்மை இடத்திலிருந்து கலாச்சாரங்களை நாம் கண்டுகொள்கிறோம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ கலைகள் இப்ப என்ன சொல்றது? அதான் சொல்லியிருக்காங்க, மதச் சடங்கின் அடியாக இருந்து தான் இந்த நாடகம் தோற்றம் பெற்றது, கலைகள் தோற்றம் பெற்றதுன்ற அந்த மாரி. அப்படி பார்க்கும்போது கோயில்களில தான் நம்ம இந்த கலைகள கண்டுகொள்ள முடியும். என்ன? க ஆமாம். உண்மையில நீங்க சொல்ற மாதிரி, இந்த ஒவ்வொரு நடனங்களின் அதுவும் சிறார்கள் அந்த நடனங்களை நடிக்கும்போது, அந்த நாடகங்களை நிகழ்த்தும்போதோ, அல்லது கூத்துகளோ, இல்ல கரகாட்டங்களோ, ஏதாவது ஒரு நிகழ்வு செய்யும்போது, மழலைகள் செய்யும்போது, அது ஒரு தனிச்சிறப்பு பெறுகிறது. கண்டிப்பா. ஆ க அது கலைகள் அதாவது நடனம் அந்த இதுகள் எல்லாம் கலைகளுக்கு உட்பட்டது. அப்படி பார்க்கும்போது கடவுள் கூட சிவன். சிவன் தாண்டவம் ஆடியிருக்கார். தாண்டவம் ஆடினதே ஒரு நடனம் தான். அப்படி இருக்கும்போது சிவாலயத்தில் இப்படியான பலவிதமான நடனங்கள் அந்த நிகழ்றது நமக்கு பார்க்கும்போது ஒரு அற்புதமானது ஒன்றாகத்தான் இப்பயும் இவ்வளவு பக்த அடியார்கள் ஆலயத்துக்கு வந்தாலும், அந்த கலைகளை பார்ப்பதற்கென்று கூட்டம் கூட்டமாக திரளுகிறார்கள். ஆமாம். இத நம்மட கண்ணூடாக நம்ம இப்ப தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தானே. இந்த இவ்விடத்திலே எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நடனத்தை பார்ப்பதற்காக அவர்களது நேரத்தை அவர்களது நேரத்தை செலவு செய்து கொண்டு தமிழனாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் இப்படியான நிகழ்வுகளை கண்டுகளிக்க வேண்டும். கண்டிப்பா மறக்காம இந்த ஆதி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.